வணக்கம் மாணவத்தகங்களா. கெமிக்கல் பாண்டிங் நம்ம பார்க்க போறதா பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட். The nature of the bonding between the atoms of a molecule is the primary factor that determine the properties of compounds. By this way, in ionic compounds, the atom are held together by a strong electrostatic force that make the compounds. அதாவது ஒரு மாலிகுலுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எதன் காரணமாக டிட்டர்மைன் பண்ணப்படும்னா அந்த மாலிகுல் கிடையே இருக்க ஆட்டத்துக்கிடையே உள்ள அந்த பாண்டிங் என்ன டைப் ஆஃப் பாண்டிங்கோ அந்த பாண்டிங் தான் என்ன பண்ணும் அப்படின்னா அதனுடைய மாலிகுலுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை டிட்டர்மைன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்டத்துக்கு இடையில் இப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்ன கேரக்டர் தான் வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம், ஃபிசிக்கல் ஸ்டேட். These compounds are formed because of the strong electrostatic force between cations and anions, which are arranged in the well-defined geometrical pattern. Thus, the ionic compounds are crystalline solid at room temperature. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் த கேட்டையான் ஆனியான் கிடையாது, ரெண்டு ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது. அதனால் என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் வெல் டிஃபைன்டு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Thus, ionic compounds are crystalline solid at room temperature. அதனால் இது கிறிஸ்டலின் நேச்சராக இருக்குது ரூம் டெம்பரேச்சர். அதாவது பார்த்துருப்போம், ஸோ உப்பு பாத்திரத்தில் கல் உப்பு பாத்திரத்தில் எப்படி கிறிஸ்டலினாக இருக்குல்ல, ஸோ அது ஒரு அயானிக் காம்பவுண்ட் தான், சோடியம் குளோரைடு. ஸோ இது என்ன இருக்குன்னா ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் ஒரு கிறிஸ்டலின் சாலிடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால அப்படின்றாங்க. செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா the electrical conductivity, எப்படி மின்சாரத்தை கடத்துது அப்படின்னு பார்க்க போகிறோம். Ionic compounds are crystalline solid and so their ions are tightly held together. அப்போ கிறிஸ்டலின் சாலிட்னு சொல்லிட்டோம், அது அயான்ஸில் எப்படி இருக்குன்னா எங்கேயும் நகராமல் டைட்டாக என்ன இருக்குன்னா பேக் ஆகிருக்கும். சரியா தங்கம்? அடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா the ions therefore cannot move freely and they do not conduct electricity in solid state. அது எல்லாம் அந்த பொசிஷனில் டைட்டாக ஃபிட்டாக இருக்கும்போது அதனால் ஃப்ரீயாக என்ன ஆக முடியாதுன்னா மூவ் பண்ண முடியாது. சரியா? அதனால் சாலிட் ஸ்டேட்டில் என்ன பண்ணாது, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை பண்ணாது அப்படின்றாங்க. சார் அப்போ எப்போ சார் பண்ணோம் அப்படின்னா however in molten state their aqueous solution conduct electricity. அது உருகிய நிலையில் aqueous சொல்யூஷனாக இருந்துச்சுன்னா, அதாவது மால்டன் திரவ நிலையில் அப்படி இருந்துச்சு அப்படின்னா, உருகிய நிலையில் திரவ நிலையில் இருந்துச்சு அப்படின்னா தட் சொல்யூஷன் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அப்போ அயானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து சாலிட் ஸ்டேட்டில் என்ன பண்ணாது, கண்டக்டிவிட்டியே பண்ணாது, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பண்ணாது சார், நான் கண்டக்டர். எதனால் அப்படின்னா அந்த அயான்ஸ்லாம் ஃப்ரீயாக மூவ் ஆக முடியாது. அதுவே மால்டன் ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த அயான்ஸ்லாம் ஈஸியாக மூவ் ஆகும், அப்போ அது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், அடுத்து என்ன சார் இருக்குது, மெல்ட்டிங் பாயிண்ட். மெல்ட்டிங் பாயிண்ட் என்னது, சாலிட் ஸ்டேட்லேருந்து எந்த டெம்பரேச்சரில் அது லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுதோ அதான் மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். The strong electrostatic force between the cations and anion hold the ions tightly together. So, very high energy is required to separate them. Hence, the ionic compounds have high melting and boiling point அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் என்ன காரணம் அப்படின்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் காரணம். அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கனால என்ன ஆகுது அப்படின்னா கேட்டையான ஆணையம் ரொம்ப டைட்டாக என்ன இருக்குது அப்படின்னா கவர்ந்து டைட்டாக ஒட்டி இருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுதுன்னா இதை பிரிக்கிறதுக்கு வெரி ஹை எனர்ஜி இஸ் ரெக்வயர்டு. ஏன்னா அந்த ஆனையானும் கேட்டையானும் பிரிக்கிறதா அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை உடைக்கிறதுக்கு தான், அதை பிரிக்கிறதுக்கு ஹை எனர்ஜி தேவைப்படுது. ஸோ அதனால தான் த அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஹாவ் ஹை மெல்ட்டிங் அண்டு பாயிலிங் பாயிண்ட். மெல்ட்டிங் பாயிண்ட்னா சார் சொல்லிட்டு என்னது அப்படின்னா எந்த விச் டெம்பரேச்சர் த சாலிட் ஸ்டேட் சேஞ்சஸ் டு லிக்விட் ஸ்டேட். இப்போ பாயிலிங் பாயிண்ட் என்னது, விச் டெம்பரேச்சர் த லிக்விட் ஸ்டேட் சேஞ்சஸ் டு த வேப்பரை ஸ்டேட் இல்லையா, கேசியஸ் ஸ்டேட்டாக மாறுறதுக்கு அதுதான் என்னதான் பாயிலிங் பாயிண்ட். ஸோ அதனால் இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸால தான் இதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சாலிபிலிட்டி, அதாவது கரையும் திறன் அப்படின்றாங்க. என்னன்னு பார்த்தோன்னா அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் சாலிபிள் இன் போலார் சால்வெண்ட் லைக் வாட்டர். இது எதில் மட்டும்தான் கரையும் அப்படின்னா போலார் சால்வெண்ட், அதாவது வாட்டரில் தான் கரையும், லைக் வாட்டர் அப்படின்னு இருக்காங்க. They are insoluble in non-polar solvent like benzene and carbon tetrachloride. இது வந்து நான் போலாரில் வந்து என்ன ஆகும்னா இன்சாலிபிளாக இருக்கும், கரையாது. நான் போலார் சால்வெண்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னது, பென்சீனும் கார்பன் டெட்ராக்ளோரைடும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் போலார் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்க சார், இந்த டென்சிட்டி, ஹார்ட்னஸ், பிரிட்டில்னஸ்னால் எப்படி சார் இருக்கும்? டென்சிட்டினா அது அடர்த்தி, இட் ஹேஸ் அ ஹை டென்சிட்டி.
சரியா? அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஹேவ் ஹை டென்சிட்டி அண்ட் தே ஆர் குவைட் ஹார்ட். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால இது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், ஹார்டாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பட் தே ஆர் ஹைலி பிரிட்டில். பிரிட்டில் என்னதுன்னா நொறுங்கக்கூடிய தன்மையுடையது. கல் படித்து நடிச்சா உடையும்ல, நொறுங்கும்ல. ஸோ நொறுங்கக்கூடிய தன்மையுடையது. ஹை டென்சிட்டி இருக்குது, கொஞ்சம் கடினமாக ஹார்டாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹைலி பிரிட்டில், அதிகமாக நொறுங்கும் தன்மை. உடைச்சா உடையும், நொறுங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அயானிக் காம்பவுண்ட்ஸ் அண்டர்கோ அயானிக் ரியாக்ஷன் விச் ஆர் ப்ராக்டிக்கலி ரேபிட் அண்டு இன்ஸ்டான்டேனியஸ்லி அப்படின்றாங்க. இந்த இன்ஸ்டான்டேனியஸ்லி என்ன அப்படின்னா தங்கம், இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா உடனடியாக டக்குன்னு நடக்கும் அப்படின்றாங்க. இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்றது உடனடியாக நடக்கக்கூடியது. ரேபிட்னா என்னன்னா வேகமாக நடக்கக்கூடியது. ஸோ அயானிக் காம்பவுண்ட்ஸ் அண்டர்கோஸ் த அயானிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா தங்கம்? மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் எது காரணமாகுன்னா அந்த ஆனையானுக்கும் கேட்டையானுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா இத்தனை கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும் அது காரணமாக இருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.